அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இன்றைக்கி முருங்கைக்கீரையில் ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில். அதில் அரிசி வாஷ் பண்ண தண்ணி இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு தேவையான அளவு நிறைய வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து ஒரு 2 பச்சை மிளகா போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கின அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கொதித்து வரட்டும் இந்த தண்ணி. இந்த முருங்கைக்கீரையில் இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க, நிறைய சத்துக்கள் இருக்குது. அயன், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், ரொம்ப சத்துக்கள் இருக்குதுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது நல்லா கொதித்ததும் இந்த தண்ணி அதில் முருங்கைக்கீரையை ஆஞ்சி வச்சுருக்கேன், முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வாயு தொல்லை இருக்கிறவங்க கூட இதை வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்லாம் முருங்கைக்கீரையை. பிபி அதிகமாக இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்லாங்க, பிபி கம்மியாகும் இதை சாப்பிட்டா. இந்த தண்ணி குடித்தா, இந்த கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த தண்ணியை மட்டும் கூட வடிகட்டி கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. கேஸ் நல்லா ரிலீஸ் ஆகும். ஒரு 50% பாயில் ஆன அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். யாராச்சும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.